ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் சமையல் என்ன பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சு பருப்பு கடைஞ்சி எடுத்துகிட்டு தக்காளி, முருங்காய், கத்திரிக்காய், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த குக்கர் எங்கள் அக்கா ஹைதராபாத்தில் இருக்க அக்கா நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனே அதில் இருக்கிற குழம்பு கொட்டிக்கின்னு எனக்கு அந்த குக்கர் கொடுத்துட்டாங்க. ஹைதராபாத்தில் வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் காலிஃப்ளவர் 65க்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எல்லாமே மசாலா போட்டு எல்லாமே ஊற வச்சு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வாழைக்கருவாடு சாம்பாருக்கு நல்லா இருக்கான்னு வாழைக்கருவாடு சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேற வச்சு வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவர் போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பாடும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்கருவாடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் நம்ம வீட்டில் சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.